உதகை ரோஜா பூங்காவில் 2 நாட்கள் நடைபெற்ற 14வது ரோஜா கண்காட்சியை 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதில் சிறந்த அரங்குகளை அமைத்த 74 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டி வரும் நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக கோடை விழாவின் 2வது நிகழ்ச்சியாக 14வது ரோஜா கண்காட்சி சனிக்கிழமை தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் மலர்களை கொண்டு பரதநாட்டிய மேடையில் 2 மங்கையர்கள் நடனமாடுவது போலவும் விலங்குகளின் உருவமும் வடிவமைக்கப்பட்டது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் பார்க்குறோம். இதுக்காகவே ஊட்டி கண்டிப்பாக வரும்னு தோணுது. இப்போ அங்கே ரோஸில் வந்து 2 பொண்ணுங்கள் வந்து லைக் கிளாசிக்கல் டான்ஸர் மாதிரி பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸ் பண்ணியிருக்காங்க, பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்குன்னு தோணுது. இதன் நிறைவு விழா உதகை ரோஜா பூங்காவில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கர் கலந்து கொண்டு சிறப்பாக அரங்குகளை அமைத்த 74 பேருக்கு பரிசுகள் வழங்கினார். சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், நீலகிரி.